நான் இப்போ சுகமாகி வந்திருக்கேன். கண்டிப்பா. எனக்கு இதுக்கு இடையில கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லாமா, வீட்டினுடைய சூழ்நிலை சொல்லாமா, எனக்கு வந்து ஒரு 19 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் மனைவி இறந்துட்டாங்க. சரி. எனக்கு 4 பிள்ளைங்க. சரி. 4 பிள்ளைங்களையும் வந்து டிகிரி படிக்க வச்சேன். அதில் 2 பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது அவன் லவ் பண்ணிட்டான். லவ் பண்ண பிறகு அந்த பொண்ணு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த நம்பிக்கையெல்லாம் நான் வைக்கிறது இல்லை. அதுக்கு முந்தைய வந்து நான் வந்து இந்த மூட நம்பிக்கை நான் எதிர்பார்க்கிறதே இல்லை. நான் அதை நம்பினதும் கிடையாது. சூன்யம் இதெல்லாம் நான் நம்பினதே கிடையாது. அப்பத்துலேருந்தே அது இயல்பா என்னோட வந்தது. சரி. நானே ஒரு 4 இடத்துல ஜோசியம் பார்த்தா 4 இடத்துலையுமே அதையே சொன்னாங்க. சரி சொன்னா கூட பரவாயில்ல, இவங்க கணவன் மனைவி 2 பேருமே சந்தோஷமா வாழ்வாங்களா, அவங்க குழந்தை குட்டியோட இருப்பாங்களா, அதை மட்டும் பாருங்க, நான் இறந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலைப்படல, நீங்க பண்ணுங்கன்ட்டு பண்ணிட்டான். சரி, நல்ல. அதை பண்றதுக்கு முன்கூட்டியே நோட்டீஸ் எடுத்து போறப்போ முதல்ல எனக்கு ஒரு அடிபட்டுச்சு. சரி. இந்த வலது கை அடிபட்டுது. அதுக்கப்புறமா சரின்ட்டு கட்டுக்கட்டின்னு அப்படின்னு நோட்டீஸ் வச்சு அதை கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தபடி மறுபடியும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறப்போ நாய் குறுக்கு வந்து அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி. ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு 3 மாசத்துல சரியாயிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து ஒரு வெல்டர். நான் வெல்டரு, 2 வீலர் 4 வீலர் பஞ்சர் பார்ப்பேன். நான் வந்து ஒரு செட்டு ஒர்க் பண்ணுறப்போ மேலே சாரத்துலேருந்து உடச்சி விழுந்துட்டேன். அப்போ அடிபட்டது, வலது கால் அடிபட்டது. அப்போது அது லைட்டான அடி, அது சரியாயிடுச்சு. அதுக்கடுத்து இங்கே வந்து போன பிறகு அதுக்கப்புறமா இந்த வலது கால் வந்து லாரிக்காரன் வந்து பின்னாடி வந்து தட்டிட்டான், பயங்கரமாக அடிபட்டுச்சு. இவ்வளோ இதில் எனக்கு இந்த மூல நட்சத்திரத்தினால ஏற்பட்ட இதுவா என்னன்றது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்து. அதுக்காக தானே வந்தீங்க? எங்கள் பொண்ணுக்கு மூல நட்சத்திரம். சொல்லுங்க. எங்கள் பொண்ணுக்கு மூல நட்சத்திரத்துக்கு எங்கள் சம்பந்தி என்ன பண்ணுறாரு, என் வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தே ஆகணுன்றாரு. இல்லைப்பா, ஜோசியர்லாம் அப்படி சொல்கிறாங்க, மூல நட்சத்திரம் மாமியார் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்கன்னு. எது ஒன்றா நடக்கட்டும், ஆனால் உன் வீட்டு பொண்ணு என் வீட்டில் வாழணும் அப்படின்ட்டார். சரின்னு 2 கல்யாணம், ஒரு வளர்ப்பு பொண்ணு ஒன்று, என் பொண்ணு ஒன்று, 2 பொண்ணையும் ஒரே நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆந்திராவில் கடப்பாக்கு பக்கத்தில் எரகுண்டலான்ற ஊரில். இப்போ எல்லாருமே மெட்ராஸில் தான் இருக்கிறாங்க. மரும்புள்ள பொண்ணெல்லாம் இப்போ வீடு கட்டி மேலே கொடுத்துனுங்கிறாங்க. ஆனால் மூல நட்சத்திரம் மாமனார் செத்து போயிடணும். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு பொண்ணு பிறந்து, அதனுடைய பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. இப்போ ஒலாவிங்கனுக்கு இங்கே இருக்குது. கொள்ளுப்பாத்தி கூட எடுத்துட்டான். ஒரு நட்சத்திரமா அங்கே ஒன்றும் வேலை செய்யலை. நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிறது, நமக்கு இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறதெல்லாம் அவங்களை குறை சொல்லி புறத்தின்மை நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி செயல்கள் நடக்குது. ஒரு பொண்ணை கட்டுவாங்க, இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும். அந்த பொண்ணை கட்டினதால் தான் கஷ்டம் வந்திருந்தவங்க. அந்த பொண்ணுனுடைய மனசை எவ்வளோ கஷ்டப்படணும் அதை யோசிக்கிறதே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு தவறான நினைவுகளை உண்டாக்கிட்டாங்க அப்பத்திலேருந்து. உனக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதோ நடக்காதோ அது உன்னுடைய விதி பயனுது. ஆனால் ஒன்று யோசிக்கணும், நீ இவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்து ஒரு புல்லு தடிக்கு பூந்தா செத்து போகிறான், ஒரு அப்போ ராத்திரி பட்டா ஹார்ட் அட்டாக்கில் செத்து போகிறான். இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்லாம் நடந்து நம்ம இன்னும் உயிராக இருக்கிறோமே, இதுக்கு எது காரணமாக இருக்குது? கடவுள் வழிபாடு இல்லையா? நம்மள நம்ம தேடுற வழிபாடு இல்லையா? அதனால நம்ம இன்னும் உயிராக இருக்கிறோன்னு நான் முடிவு பண்ணிக்கணும். அதை விட்டுவிட்டு அந்த பொண்ணாலியா இந்த பொண்ணாலியா புள்ளியாலியான்றது இது கற்பனையை வளர்த்துடும். வளர்த்துட்டுனா மனசு கஷ்டத்துக்கு வந்து எழுந்துடணும். இதெல்லாம் கிடையாது. கடவுளை விட உலகத்தில் எந்த நட்சத்திரமும் பெருசு கிடையாது. கடவுள் சக்தியை விட எந்த ஜோசிய சக்தியும் பெருசு கிடையாது. கடவுளை முழுமையா நம்புங்க, எந்த குறையும் வராது, நல்லா வாழ்வீங்க. போங்க. சரிங்க ஐயா. என்னுடைய விதிப்பயன்னா இப்போ வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த பிறவியில வந்து நான் எந்த பாவ புண்ணியத்தையும் நான் பண்ணலை. இது பட்டினத்தாரே சொல்றாரு. புண்ணியம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை நான் நீ கல்யாணம் பண்ணிய அன்னைக்கே பாவம் பண்ணிட்டு, நீ ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டும் போதே ஒரு ஆண் வந்து பாவம் பண்றான், ஒரு பெண்ணு வந்து ஆணுகிட்ட தாலி கட்டிக்கும் போதே அவ பாவம் பண்ணிடுறான். பாவம் பண்ணலன்னு இந்த பூமியில் பிறந்தோம் எவனுக்கும் சொல்ல தகுதியே கிடையாது. இது சும்மா நம்மளை மிகைப்பட்டு சொல்லின்னுக்கிற விஷயம். நான் நடக்கும்போது எத்தனை எருமை நான் கொண்டுட்டு போடுறேன், அப்போ அதெல்லாம் பாவம் இல்லையா? ஒரு உயிரை கொன்னது. நீ பிறந்து கல்யாணம் ஆனதுல எத்தனை ஆட்டை அறுத்து சாப்பிட்ருப்ப, எத்தனை கோழி அறுத்து சாப்பிட்ருப்ப, இதெல்லாம் பாவம் இல்லையா? நான் பாவம் பண்ணலன்னு ஒவ்வொரு மனுஷனும் கொலை பண்ணுறவங்க கூட சொல்லியிருந்தாங்கிறான். ஆனால் அதெல்லாம் உண்மையாவனா இருக்கட்டும் பொய்யாவனா இருக்கட்டும்,
நீ போற பாதை சரியான பாதை, இது வரைக்கும் தெரிஞ்சு செய்தனோ தெரியாது செய்தனோ, இனிமேல் எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன், கடவுளை தேடி நான் பயணம் பண்றேன்ட்டு போ. நான் பாவம் பண்ணல சொல்லவே சொல்லாதீங்க. பாவம் பண்ணாத மனுஷனே இல்லை. ஒரு மனுஷனா பிறந்துட்டான்னா எதையாவது ஒரு பாவம் பண்ணின்னு தான் இருப்பான். பாவம் பண்ணாம மனுஷனால வாழ முடியாது. அதனால பாவம் பண்ணலன்னு மட்டும் சொல்லாதுங்க. இது தன்னையே பெருமைப்படுத்திக்கிற விஷயம். அது எல்லாரும் ஒரு பாவம் பண்ணி, நான் எவ்வளவு பாவம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கத்தின்னுக்கிறதுக்கு. அதனால நான் பாவம் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? பாவம் பண்ணாத மனிதனே உலகத்துல இல்லை. எல்லா மனிதர்களும் பாவம் பண்றான். மகானா நம்ம பாவம் பண்ணாம போட்டது. பட்டினத்தார் போய் ஒரு வீட்டில் சிதம்பரம் போய் ஒரு உபதேசம் வாங்குறார். பெரிய ராஜாக்கு ஈக்குவலான ஒரு உபதேசம் வாங்கும் போது அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, இங்கெல்லாம் நான் அனாகவர்லாம் முன்ன அறுத்துடுவேன். அனாகவர் கையில் கட்டிங்கிற கவுரு, எந்த கவரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அறுத்துடுவேன். இப்போ கயராத்தன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் கட்டின்னு வராங்க, தங்கத்தில் கட்டின்னு வராங்க. அதனால இப்போ நான் அறுக்கிறதே இல்லை, நீ அறுத்துக்கா பண்ண போன்னு விட்டுடுறது. ஆனால் பட்டினத்தாருக்கு எல்லாத்தையும் அறுத்துட்டு கோமனம் கொடுத்துட்டாங்க கையில். இதை தான் கட்டணும், நீ தங்கத்தட்டில் கூட சாப்பிட்ருப்ப, திருவோட்டில் தான் சாப்பிடணுன்ட்டாங்க. அந்த திருவோடு எடுத்துன்னு வந்து முதல்ல அம்மா கையில் தான் பிச்சை வாங்கணுன்ட்டு அம்மா வீட்டு வாசல் தான் வீட்டு வாசப்படிலே உட்காந்து பிச்சை கேட்குறாரு. அம்மா பிச்சை எடுத்துன்னு வராங்க. அப்போ சொல்கிறாங்க, அம்மா இன்னும் கூட நீ ஞானி ஆகலையேடான்றாங்க. என்னம்மா அப்படின்றாரு. இது நான் ஞானி ஆனவனுக்கு, நீ கடவுளை தேடுறவனுக்கு இந்த திருவோடு உனக்கு எதுக்குடா? இது கூட தேவையில்லையே. பற்றற்று இருன்னா திருவோட்டு மேலே பற்று வச்சுன்னுக்கிறியே அப்படின்றாங்க. போட்டுட்டாமான்றாரு. இப்போ நான் சொன்னேன்னு போட்டுட்டேன்னா நான் போன பிறகு தேடி எடுத்துப்ப, நீயா போடாத, போனாலும் தேடாதன்னுறாங்க. அதனால அந்த திருவோடு கூட இல்லாத இருக்கிறார் அவரு. அப்போ சாப்பிட்றது எப்படி? ஊட்டாண்ட போய் கை தட்டுவார். கை தட்டினார்னா இவர் தான் வந்துக்கிறாருன்னு எடுத்து வந்து சாப்பாடு போடுவாங்க, கையில் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவார். ஒரு வீட்டாண்ட போய் கை தட்டுறாரு. அந்த வீட்டு உள்ள 2 பொம்பளை பசங்க தண்ணி எடுத்தும் போதுங்க நேற்றுக்கு. இவர் கை தட்டுறாரு. எதிர இருந்த வாலிப பசங்க என்ன பண்றாங்க, பொம்பளை பசங்களை பார்த்து கை தட்டுறாருன்னு அவர் போட்டு அடிச்சிடுறாங்க. அதனால அவர் சொல்றாரு, அங்க இடம் தேடி இறக்க மாட்டேன், இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பே நிலையேல் உறங்கிடுவேன்றாரு. ஊட்டாண்டு போய் பிச்சை கேட்டதில் தானே என்ன அடிச்சான். நான் இருக்கிற இடத்துல இருந்து எவனா எத்தனை போட்டா என்னை யாரும் அடிக்க போறது இல்லையே, எவ்வளவு பெரிய மகான் பார். அப்படி சொல்லிட்டு போய் அதோட எங்கேயும் போறதே கிடையாது. அவர் யாருன்னா இருக்கிற இடத்துல இருந்து போட்டா அதை சாப்பிடுவார், தூங்கிடுவார். அப்படிப்பட்ட மகான் பாவம் பண்ணி இருக்கிறேன்றாரு. இந்த ஊன் உடல் எடுத்து நான் பாவம் பண்ணல, ஆனா முன்பிறவில செய்த பாவம் இங்க வந்து மூழுதோன்றாரு உஜினில. அதனால பாவம் பண்ணாத மனிதனே கிடையாது. மகானா நம்ம 2 பசங்க வந்து அவர் அடிச்சோன்னு நம்மளா என்ன பண்ணுவோம், திருப்பி 4 அறை கொடுப்போம், 4 பேரை இட்டுன்னு வந்து அடிப்போம். ஆனா அவர் அடிப்பட்டுக்கு நீ இனி ஊட்டாண்ட போய் பிச்சை கேட்க மாட்டேன்றாரு. இதான் மகான், இதான் மனுஷன். அப்ப மனுஷன் வேற, மகான் வேற. நம்ம எல்லாம் மனுஷருங்க. பாவம் பண்ணாம வாழவே முடியாது உலகத்துல. பாவம் பண்ணலன்னு இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க. சரி சார். சாமி, இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமா புலால் உண்ண மாட்டேன். சரி. ஆனால் வந்து இந்த அடிப்பட்ட பிறகு நான் இந்த தீட்சை எடுத்த பிறகு எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை. ஆமாம், அவங்களுக்கு என்ன போச்சு, நீ எதில் இருக்கிறேன்னு அவங்களுக்கு என்ன தெரியாது. அவங்களுக்கு உடல் நல்லா ஆகணும், அப்போதானே அவங்களுக்கு துட்டு கிடைக்கும், பேர் கிடைக்கும். வழி இல்லை. அதனால அவங்க டாக்டருங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. வழி இல்லாமல் ஒரு 10 நாள் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டேன். நான் வந்து இப்போ தீட்சை வந்து இப்போ எடுக்கலாமா இல்லை இந்த பாடத்தை அப்படியே தொடர்ந்து பண்ணு. நல்லா பண்ண பிறகு அப்புறம் தீட்சை வாங்கிக்கோ. சரி. ஏன்னா ஒவ்வொரு பாடத்துலையும் நான் பல பேருக்கு சொல்கிறேன், இது வந்து இது அடிக்கடி வந்து உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது. கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. கொடுத்த உபதேசத்தை குறைஞ்சது 3 மாதமாவது நீ தொடர்ச்சியாக செய்தால்தான். ஒரு நாளைக்கு செய்யறது, 9 நாளைக்கு விட்டுறது, வேலை இருந்தது, பேரம் இருந்தது, பேத்தி இருந்ததுன்னு போகிறது, கல்யாணம் இருந்ததுன்னு போகிறது, இது மாதிரிலாம் விட்டு போட்டு நான் 3 மாதம் ஆச்சுங்க உபதேசம் வாங்கினா அதனால பயன் கிடையாது. 3 மாதம் தொடர்ந்து அந்த பாடம் செய்தீங்கன்னா முதல் பாடத்துலேயே உங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்த பாடம் வாங்கினா தான் அடுத்த பாடத்தில் என்ன அனுபவம் கிடைக்குதுன்னு தெரியும். இதை உடனே உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனுமே கிடையாதுப்பா. வீணான வேலை அது. காசும் போவோம், நாங்கள் கத்தனத்துக்கு பயனும் இருக்காது. அதனால ஒரு பாடத்தை வாங்கி நல்லா பாடம் பண்ணி அடுத்த உபதேசம் வாங்க முடிவு பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரி சரி சாமி. நம்ம வந்து இந்த பாடம் வந்து நான் 1/2 மணி நேரம் பண்றேன். 1/2 மணி நேரம்ல பத்தாது. அது எனக்கு வந்து சொல்லல முதல்ல. 1 மணி நேரம். இந்த முதல் பாடம் வந்து 1 மணி நேரம் பண்ணணும்.
மூச்சு பயிற்சி வந்து 1 மணி நேரம் பண்ணணும். மூக்குல மூச்சே வரக்கூடாது. மூச்சே வராத உள்ளவே அது நின்று போகணும். அதை நீயா நிறுத்தணும்னா நம்ம செத்து போயிடுவோம். அதுவாக தான் நிற்கணும். இப்போ பெரிய எருது மாடு, ரொம்ப கோபக்கார மாடு, அது யார் போனாலும் இடிக்கும். அப்படிப்பட்ட மாட்டை போய் நேரம் நான் பிடிச்சிக்கிறேன்னு பிடிக்க முடியுமா? பிடிச்சா நம்மளை குத்தி போட்டுட்டோம். அப்போ என்ன பண்ணணும்? அதை மொள்ள பசும்புல் கொடுத்து அதை தாஜா பண்ணி பொட்டு புண்ணாக்க வச்சு நம்ம வயிறுக்கு எத்துன்னு வரணும். இந்த மூச்சாகப்பட்டது பெரும் பலம் வாய்ந்த மாடு. அது அந்த மாட்டை அடக்கணும்னா சும்மா அடக்கிட முடியாது. தொடர்ச்சியாக அது கூடவே உறவாடணும். உறவாடினால்தான் அந்த மூச்சு அடங்கும். மூச்சு அடங்கினால்தான் ஆசை அடங்கும். ஆசை அடங்கினால்தான் புலன் அடங்கும். ஐயா, சில கேள்விகள் அறிவுபூர்வமாக இல்லைனாலும் ஐயா அதை பொறுத்துக்கிட்டு என்னோட கேள்வி சரியா தவறா நீங்கள் ஐயா அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நான் பொறுத்துக்கணும், நான் வாய முடிக்கணும். சொல்லு, நான் வந்துட்டியே. முதல்ல விநாயகர்கிட்ட இருந்து சின்னதாக ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசையா? ஏன் உங்கள் அப்பா கிட்ட இருந்தா ஆரம்பியா? இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் முழுமுதல் கடல் அவர் தான், அவர்கிட்ட இருந்தா எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால சரி சும்மா அவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பி. இப்போ நம்ம வணங்குற தெய்வங்கள்ல விஷ்ணு, சிவன், அம்மா, முருகர், இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூபம் காட்டுறாங்க. சரி, முருகருக்கு ஒவ்வொரு இடத்துல பண்டாரமா காட்டுறாங்க, ராஜயோகத்துல காட்டுறாங்க, சரி, கணவன் மணியோட வள்ளி தேவ சனியா காட்சி கொடுக்குறது, இப்படி எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொன்று காட்டுறாங்க. சரி. ஆனா விநாயகரை மட்டும் எப்பவும் அதே தும்பிக்கையுடைய கணபதியாவே காட்டுறாங்க. அது எதுக்கு? என்ன தலை வைக்கலாம்? ஆட்தலை வச்சிடலாமா? இல்லையா, அது என்ன காரணம் ஒன்றும் புரியல. அவரே அழகா காட்டலாம் இல்லையா? விநாயகர் இப்படியும் அழகா இருப்பாரு. அம்மா செய்யும் போது அழகா தான் செய்தது. சரிங்க. பிள்ளையார அம்மா செய்யும் போது அழகா தான் செய்து வச்சது. ஏன்னா காவலுக்குறான்ட்டு சிவபெருமான் என்ன பண்ணாரு? வீரபத்ரன் அமிச்சாரு, போய் அம்மாவை பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு வாங்கிட்டு. ஆனா வீரபத்ரன் வந்தா இவர் பிள்ளையார் விடமாட்டேன்றாரு. இது மாதிரி அதங்கெல்லாம் போகக்கூடாது நீ அப்படின்னுறாரு. ஏன்னா வந்தது வீரபத்ரன் பிள்ளையாருக்கு தெரியாது, சிவபெருமான் தான் அமிச்சுக்கிறாரு அப்படின்னு தெரியாது. அதனால இவரை எதிர்க்கிறாரு. அவரை எதிர்த்து ரொம்ப வாக்குவாதமானவொன்னே வீரபத்ரன் பண்ணார், கத்தி எடுத்து தலையை வெட்டிட்டாரு. யார் தலைய? விநாயகர் தலையை வெட்டி போட்டாரு. ஒரு முண்டமா போச்சு. இது என்ன போன புள்ளிய காணுமே வீரபத்ரன் சொல்லிட்டு சிவபெருமான் தேடின்னு வந்தார். வந்தாக்கா புள்ளையார் முண்டமா இருக்கிறாரு, தலை தனியா இருக்குது, இவர் கத்தி வச்சு நின்னுங்கிறாரு புள்ள. இது என்னடா வம்பு வேலை வச்சுக்கிறேன்? இல்லை, நான் பார்க்கணும், நான் அம்மா பார்க்கணும், விடமாட்டேன்ட்டார் அவரு. அதனால வெட்டிட்டேன். அடப்பாவி, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணாரு? இப்போ ஒரு தலை ஓணுமே, அதுக்கு யார் தலையை வெட்ட? நம்ம தலையை வெட்ட முடியுமா? வெட்டினா சும்மா விடுவோமா? கோர்ட்டுக்குள்ள போயிடுவான். அவர் என்ன பண்ணார்? காட்டில் போய் யானை தலையை வெட்டி எடுத்துன்னு வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அதனால தும்பி கை பிள்ளையாரா ஆயிட்டார் அவரு. இது வெளியே காரணம். உள்ள இன்னொரு காரணம் இருக்குது. இந்த தும்பி கை தான் முதுகு தண்டு. தும்பி கை தான் முதுகு தண்டு. அந்த தண்டு வழியா தான் நீ எல்லாத்து கடவுளையும் அடைய முடியும். அதனால அவருக்கு தும்பி போட்டு காட்டுறாங்க. அவர் வச்சுங்கிறது பார்த்தியா? அவ்வளோ பெரிய பிள்ளையாரு இவ்வளோண்டு சுண்டேலி வச்சுங்கிறாரு. அவர் உட்காந்தாருனா சட்னியா போடாது. அது பிள்ளையாரை பற்றி ஆரம்பிக்கிறேன். நீ பிள்ளையாரை பற்றி எவ்வளோ கதைக்குது பார்த்தியா? தொடர்ந்து போக போலையா? அதனால எதுவும் தொடர்ந்து போகக்கூடாது, எல்லாமே கட்டாயிடணும். பிள்ளையாருக்கு சுண்டேலி வச்சுக்கிறதுக்கு காரணம்னா மகாபாரதம் பார்த்தியா? பஞ்சபாண்டவருங்க காட்டுக்கு அமைச்சிருவாங்க. அந்த அரக்கு மாளிகையில் குடியிருக்கிறதுக்கு கொளுத்தி விட்டா செத்துருவாங்கன்ட்டு. அப்போ விதுரர் எலியை தான் கொடுத்து அனுப்புவார் அவங்களுக்கு பரிசா கொடுக்க சொல்லி. ஏன்னா எலி தான் எங்கேயும் நோண்டிக்கின்னு போயிடும். அது மாதிரி நீங்கள் 5 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும்ன்ட்டு எலியை கொடுத்து அனுப்புவார். அந்த மாதிரி இந்த எலி தான் உடம்புல இருக்கிற காற்றை கொண்டுன்னு போவோம் மேலுக்கு. அதனால எலி வாகனமும் தும்பி முதுகு தண்டாவும் இருக்குது சாமி. சொல்லு, ஆரம்பிக்கிற கதையை. ஐயா, திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி யுகங்களை பத்தி சொல்றாங்க இல்லையா? சரி. இந்த யுகம்ன்றது எப்படி ஆரம்பிச்சு எப்படி உலக அழிவு யுகம்? இது ஆரம்ப கால உயிரினங்கள் எப்படி இருக்குது? இடைப்பட்ட காலங்களில் உயிரினங்கள் எப்படி? ஆரம்ப காலத்துல ரொம்ப நன்றி உள்ளதா இருந்தது. இடைப்பட்ட காலத்துல நன்றி கெட்டதா போச்சு. இப்ப கடைசி இப்ப நன்றி கெட்டதா தானே இருந்துன்னு. நம்ம குருவுக்கு துரோகம் பண்ற சீடனுங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சொல்லு? கணவனுக்கு துரோகம் பண்ற மனைவிமார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? மனைவிக்கு துரோகம் பண்ற கணவன்மார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? கூடி மொத்தத்துல துரோகிங்கெல்லாம் மாறிக்கின்னு இருக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் எத்தனை போய் பெற்ற தாய் தகப்பன் அநாதாசிரமத்தை எத்தனை துரோகியாக்குறாங்க இல்லையா? அதனால இது துரோகம். இந்த யுகம் அப்படிதான் இருக்கும். இது அழியணும். 37,000 பேர் இந்த சுதந்திரம் வாங்கும்போது இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை இன்னைக்கு 137 கோடி வந்துடுச்சு. அப்போ எங்கே இருக்க இடம் இருக்கும்? அப்போ அழியணும்.
ஒரு நாளைக்கு கடலில் அழிச்சிடும். 1 மணி நேரம் தான் அதுக்கு டைம் வேணும் உலகத்தை அழிக்கிறதுக்கு. 1 மணி நேரத்தில் பொங்கி வெளியே போச்சுன்னு சொன்னால் திருப்பி சேரும்போது ஒன்றும் இருக்காது, புல்லு பூண்டு கூட இருக்காது, திருப்பி புதுசாக யுகமாகும், உருவாகும். அதனால தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்குது. தசாவதாரம் சும்மா முட்டாள்தனமாக வைக்கல, அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க, முட்டாள்தனமாக பேசிக்கிறோம். உயிரினம் மனிதன் எப்படி தோன்றி பூமிக்கு வந்தான் அப்படின்றது தான் தசாவதாரம். நீரில் முதல்ல நீர் இல்லைன்னா ஒரு உயிர் கூட உலகத்தில் உருவாகாது, புல்லு பூண்டு கூட வராது. அப்போ நீர்லேருந்து தான் உயிரினம் உருவாச்சு அப்படின்னு காட்டுறது தான் மீன் மச்சாவதாரம். அதுக்கப்புறம் கூர்மா பண்ணி இது ஆமாவதாரம். அது ரெண்டும் தண்ணியிலேருந்து இது கரை ஏறி வந்தது ஆமாவதாரம். கரையிலேயே வாழ்ந்தது சிம்மாவதாரம். காட்டிலேயே வாழ்ந்தது இவர் பரசுராம அவதாரம் இல்லையா? இப்படி மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்குது. இதெல்லாம் புரியணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புரியணும், போகணும். பணமோ 4 மணி நேரம் எங்கேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்க முடியாது. அறிவை நல்லா தீட்டி அறிவுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுக்கணும். நம்ம எடுக்கிறது இல்லையா? அறிவை போட்டு மூடுற பணத்தில் தேடிங்கிறோம். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியறதில்லை. இதுதான் காரணம். இந்த கலியுக முடிவுல கெட்டவர்களுக்கு மட்டும்தான், நல்லவர்கள் எப்படி அழிட்டுமே? இப்ப மகாபாரதம் போர் நடந்தத துரியோதன ஒருத்தன் தானே கெட்டவன். ஆனா எத்தனை கோடி பேர் செத்தான்? அப்போ ஒரு கெட்டவனுக்காக உலகத்தையே அழிக்க வேண்டியது வரும். கடவுளுடைய வேலையா தான். அதனால அழியும். என்ன விஷயம்? நீ ஒண்டியே பேசலான்னு பார்க்காத, எல்லாரையும் பேசணும். ஏன்னா லிஸ்ட் கிஸ்ட்லாம் வச்சுங்கிறிய, அதனால சொல்றேன். பட்டு பட்டுன்னு கேட்டு போயிடணும். ஐயா, யமன் ஒருத்தர் சொல்றாங்க, அவர்தான் நம்மளை கொண்டு உயிர்கள் எல்லாம் கொண்டு போறாரு. நடைமுறையில கதை சொல்றாங்க. யமன் தான் நம்ம உயிரை கொண்டு. அவருக்கு ஏன் யம தருமன் பேர் வச்சிருக்காங்க? ஆமா, அவர் ரொம்ப நீதி நேர்மையோட நடக்கிறவரு. இப்போ உன்னை கொல்றாருன்னு வச்சுக்கோ, உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்ல மனுஷமா செத்து போட்டா, நீ எவ்வளோ டீம் பண்ணுன்னா அவங்களுக்கு தெரியாது, ஆனா யமனுக்கு தெரியும் இல்லையா? அதனால நீதி நேர்மையோட நடக்கிறதால தர்மராஜான்னு பேர் வச்சுக்குது அவனுக்கு. தர்மராஜான்னா கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். ஆனால் இங்கே தர்மன்னு வச்சுக்கின்னு கரும்பியாக சுற்றின்னு இருக்கிறான் ஊர் உள்ள. அதனால் அவருக்கு எல்லாம் நீதி நேர்மையோடு நடக்கிறதுனால அவர் இங்கே பூமியில் கெட்டவனெல்லாம் விட்டு வச்சா என்ன ஆகும்? அப்போ நல்லவனெல்லாம் விட்டு வச்சாலும் என்ன ஆகும்? கெட்டவனே இருக்க மாட்டான் இல்லை? ரெண்டு சமப்படுத்தணும்னா அதுக்கு யமனுக்கு ஒரு வேலை ஓணும். அதுதான் கொள்கிற வேலை. சொல்லு. அதனால் அவருக்கு யம தர்மன். ஆமாம், யம தர்மன். எதை செய்யணும் எதை செய்யணும் நீதி நேர்மையோடு செய்வார். ஐயா, இப்போ ஈஸ்வரன் சிவத்தை ஈஸ்வரன் சொல்றோம். சரி. அப்போ அவருக்குரிய ஒரு பேரை ஈஸ்வர பட்டம், லங்கேஸ்வரன், சனீஸ்வரன், இப்படி மற்ற தெய்வங்களுக்கும் அந்த ஈஸ்வரன்ற பட்டம் கொடுத்துருக்காங்களா? ஆமா, இப்போ போனாக்கா டெல்லி கவர்மெண்ட்ல பட்டம் வச்சுக்கிறாங்க தெரியுமா? துரோண பட்டம், அர்ச்சனா பட்டம், பீஷ்மர் பட்டம். இது எதுக்கு கொடுக்கணும்? எதுக்குப்பா? அந்த மாதிரி அவங்க வாழ்நாளில் அவங்க ஏதோ அந்த இருந்து செய்ததால அவங்களுக்கெல்லாம் அந்த பட்டம். அதே மாதிரி சன்னியாசனுக்கு நல்லாகரனை பிடிச்சி கொள்றது சன்னியாசரம் வேலை. அதனால அவனுக்கு அழிவு கிடையாது, ஈஸ்வர பட்டம். இறைவனுக்கு ஆமா. ராவணன் புண்ணிய ஆட்சி நடத்தணும் இலங்கையில், அதனால அவனுக்கு ஈஸ்வர பட்டம்.